பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழலை எதிர்க்கிற ஒரு அரசு உருவாகி இருக்கிறது. ஊழலை எதிர்க்க வேண்டும், லஞ்சத்தை எதிர்க்க வேண்டும் என்பதை தனது முதன்மை குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசு உருவாகி இருக்கிறது. அதை ஒரு தனி மனிதரால் செய்ய முடியுதோ இல்லையோ, ஆனால் நாமெல்லாம் சேர்ந்து அதற்கு பின்னால் பக்கபலமாக நிற்க வேண்டும். லஞ்சத்தை எதிர்க்க வேண்டும். லஞ்சத்தை எதிர்ப்பதற்கான அத்தனை கூறுகளையும் நம்முடைய இளைஞர்கள் எல்லாம், நம்முடைய சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லாம் செஞ்சீங்கன்னா, ஏன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளருங்கள் என்று சொல்வது போல நீங்கள் ஒவ்வொருவரும் லஞ்சத்திற்கு எதிரான, ஊழலுக்கு எதிரான ஒரு அறைகூவலை முன்னிறுத்துங்கள் என்றுதான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம ஏறக்குறைய 75 ஆண்டுகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காமராஜருக்கு பிறகு பெரிய அறிவில் சிறந்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், சித்தாந்தம் கொண்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், ராஜதந்திரிகள் வந்திருக்கிறார்கள், அரசியல் நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். ஆனால் காமராஜருக்கு பிறகு காமராஜரை போன்ற ஒரு நேர்மையான தலைவர் வரவில்லையே என்று நாம் யோசித்துக் கொண்டிருந்தோம். இந்த சூழலிலே நான் ஒரு நேர்மையான அரசை கொடுக்கிறேன்